ஆமாண்டா, வேதா இருக்கால, உனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கா. என்னது? யார கேட்டு இந்த முடிவு பண்ணீங்க? இங்க பாருங்க, என்ன கேட்காம தேவையில்லாத முடிவெல்லாம் யாரும் எடுக்க வேணாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யார கேட்டு இப்ப எனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்றாங்க, அதுவும் என்ன கேட்காம. அந்த பொண்ணு கண்மணி கூட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. நான் ஒத்துக்காம இந்த கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். நானே நிம்மதி கிட்ட எப்படி சொல்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுங்க வேற நடுவுல பூந்துகிட்டே என்ன டென்ஷன் பண்றானுங்க. என்ன மீறி இந்த கல்யாணத்தை எவனாலையும் பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே எரிச்சலா இருக்கு. வெளிய கிளம்பி போறேன். ஹே கண்மணி, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் நல்லதுக்காக தானே சொன்னேன். எதுக்கு எல்லாரும் முன்னாடி கல்யாணம் வேணான்னு சொன்னேன்? அக்கா அக்கா நான் தான் சொல்றேன்லக்கா, நான் படிக்கணும்க்கா, நான் வேலைக்கு போகணும்க்கா. நீ படி, வேலைக்கு போ, எல்லாத்தையும் கல்யாணத்தை முடிச்சிட்டு பண்ணேன்னு சொல்றேன்ல. இப்ப நீ படிச்சு வேலைக்கு போய் என்ன பண்ண போற? அந்த காசை வச்சு வீடு கட்டுறேன்னு சொல்ற, அதானே? நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோடி, அவனே உனக்கு வீடு கட்டி தருவான். அக்கா அக்கா இல்ல. கண்மணி, என்னமா ஆச்சு? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தெளிவா சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம், வேலைக்கு போலாம். நம்ம வீட்ல எல்லாத்துக்குமே அதுக்கெல்லாம் சம்மதம் தாமா. மாமா மாமா அது வந்து மாமா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மாமா. என்னனே சொல்லாம புரிஞ்சுக்கோனா என்னடி பேசுற நீ? என்னடி புரிஞ்சுக்கணும்? வேதா, பொறுமையா கேளு. எதுக்கு கத்துறப்ப? இதுக்கு மேல இவகிட்ட பொறுமையா வர பேசணுமாங்க? வேதா, என்னம்மா அந்த புள்ள? நான் சொல்லி நீ சொல்லி யாரு சொல்லியும் கேட்க மாட்டேங்குது. இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அதத்தான் நானும் கேக்குறேன். எப்ப பாரு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரிவில, இப்ப பாரு எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஒரு நல்ல வாழ்க்கையை இவளுக்காக அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா இவ என்னமா இப்படி இருக்கா? இங்க பாருடி, எனக்கு இதுக்கு பதில் தெரியாம நீ ஊருக்கு போகவே முடியாது. நீ இந்த கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. ஒரு ஒரு காரணம் உன்னால சொல்ல முடியுமாடி? அது எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையுமே உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு நான் இந்த வீட்ல சண்டை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அங்க வந்தப்ப நீ என்ன சொன்ன? இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கியேக்கா, ஏங்கா அப்படி பண்ற? நீ அந்த குடும்பத்தோட போய் வாழுக்கா. மாமா கவர்மெண்ட் வேலை இல்லனா என்னக்கா, அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களேக்கான்னு நீ தானே சொன்ன. அன்னைக்கு அப்படி சொன்ன நீ, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியா? சொல்லுடி, எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற? படிப்பு வேலை மட்டும் காரணம்னு நீ சொல்லாத. அது கல்யாணம் ஆனா கூட பண்ணலாம். ஆனா இப்ப எதுக்காக இப்படி சொல்ற எனக்கு தெரியணும், சொல்லு. அக்கா அக்கா அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியலனா அம்மா நீ வெளியேறு, நான் என்னென்ன பேசிட்டு வரேன். வேதா. என்னங்க, நீங்களும் வெளியேறுங்க, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். அம்மா வாங்க, அவ பேசட்டும், பேசிட்டு சொல்லுவா. சரிங்க மாப்ள. ஹே இப்ப சொல்லுடி, என்ன பிரச்சனை? எதுக்காக ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? சொல்லு. அக்கா அக்கா அது வந்து அக்கா அக்கா இத நான் உன்கிட்ட சொன்னா நீ என்ன திட்ட மாட்டல? ஹே நீ இப்ப சொல்லல நான் தாண்டி உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா எதுக்காக இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்றேன்னு சொல்லு. அக்கா அக்கா நான் வேற ஒரு பையனை விரும்புறேன்க்கா. என்னடி சொன்ன? வேற ஒருத்தனை விரும்புறியா? ஹே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? பாரு எப்போல இருந்து இது நடக்குது? சொல்லு. யாரு அவன்? யாரவன்? அக்கா அக்கா நான் எல்லாத்தையும் சொல்றேன்க்கா. ஹே ஹோலாம சொல்லுடி, சும்மா அந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யாரவன்? நம்ம ஊரா? இல்லக்கா நம்ம ஊர் இல்ல. நம்ம ஊர் இல்லையா? அப்ப வேற எந்த ஊரடி? அவனை எப்படி நீ பிடிச்ச? யாரது சொல்லு. அக்கா அக்கா அவரு சென்னை தான்க்கா. அவரு நம்ம ஊருக்கு மெடிக்கல் கேம்ப் போட வந்தாருக்கா. அப்பதான்க்கா அவர் எனக்கு பழக்கம். என்னது மெடிக்கல் கேம்ப் போட வந்தாரா? அப்பனா அவர் டாக்டர் ஆடி? ஆமாக்கா அவரு டாக்டர் தான். அவரு நம்ம கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்ப் போட வந்தாருக்கா. அப்ப செக்கப்க்கு போனப்பதான் அவரு பழக்கமானாருக்கா.
நல்லா இருக்கே. இவள டாக்டருக்கு கட்டி கொடுத்துட்டு நம்மள விட இவன் நல்லா செட்டில் ஆயிருவா. அப்புறம் நான் இங்க ஆதிக்கு வேற பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு சொத்துல ஆட்டை போட்டுருச்சுன்னா நான் என்ன பண்றதா? இல்ல இவள் அந்த டாக்டர் கூட சேரவே விடக்கூடாது. என்ன ஆனாலும் கண்மணி ஆதிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அக்கா ஏய், என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? லவ் பண்றியா நீ? இதெல்லாம் அம்மா கேட்டா தூக்குல மாட்டி தொங்கிரும், தெரியும்ல? அக்கா அக்கா என்னக்கா சொல்ற? பின்ன ஒரு பொம்பளை புள்ள லவ் பண்றேன்னு தெரிஞ்சா என்னடி நினைப்பாங்க? இங்க பாரு கண்மணி, நீ ஏதோ டாக்டரு அப்படி இப்படிங்கிற. அவங்க குடும்பம்லாம் எப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. அங்க போய் நீ சிக்கி சின்ன பின்னம் ஆகுறதுக்கு ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த வீட்ல பத்திரமா இருப்ப, நானும் உன்னை பாத்துக்குவேன். டாக்டரு அப்படி இப்படின்னு ஏதாவது அடம் பிடிச்சிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அக்கா அக்கா இங்க பாரு, உண்மையே சொல்லவா? அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ படி, நீ ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போ, நீயும் 4 காசு சம்பாதிக்கணும். அதனால அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டாருக்கா. நான் படிச்சு முடிக்கணும்னு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நீ எனக்கு சப்போர்ட்லாம் எதுவுமே பண்ண வேணாக்கா. நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே எனக்கு போதும்க்கா. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் பாத்துக்கிறேன்க்கா. அவரே வந்து அம்மா கிட்ட பொண்ணு கேட்டேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா. இப்ப கூட வாரத்துல ஒரு வாட்டி தான்க்கா பேசுவோம். என்னோட படிப்பு தான் முக்கியம்னு அவர் என்கிட்ட பேசாம கூட இருக்காருக்கா. ரொம்ப நல்ல மனுஷன்க்கா. ப்ளீஸ்க்கா, நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம்க்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆனா உன்னோட குழந்தை நேரம் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதக்கா ப்ளீஸ். இந்த டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷன்க்கா, ப்ளீஸ்க்கா. கண்மணி, ஓங்கி ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ. என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இங்க பாரு கண்மணி, உனக்கு 20 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள லவ் கல்யாணம் என்னடி நினைச்சிட்டு இருக்க? வா, இப்பவே வா, அம்மா கிட்ட வந்து நீ சொன்னதெல்லாம் சொல்லு. அக்கா அக்கா வேண்டாம்க்கா. அக்கா அம்மா கிட்ட இப்ப எதுவும் சொல்லாதக்கா. அக்கா நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன்க்கா, ப்ளீஸ்க்கா. முடியாது, கண்டிப்பா முடியாது. இங்க பாரு, ஒண்ணு ஆதிய கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கோ, அப்படி இல்லனா ஒழுங்கா அம்மா கிட்ட இப்பவே வந்து சொல்லு. அக்கா அம்மா ரொம்ப வருத்தப்படும்க்கா. அக்கா ஏற்கனவே உன்னோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுக்கா. நீங்க நல்லா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்க்கா நல்லா ஆச்சு. இப்ப நான் காதலிக்கிறேன்னு போய் சொன்னா கண்டிப்பா அம்மா ஒத்துக்காதுக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. தெரியுதுல, அப்ப அந்த காதல் கத்திரிக்காய் டாக்டர் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கு மரியாதையா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கா மனசுல ஒரு தர நினைச்சுக்கிட்டு எப்படிக்கா அவரை நான் கல்யாணம் பண்ண முடியும்? ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுக்கா. அங்க அந்த மனுஷன் என்ன நம்பிதான்க்கா இருக்காரு. நீ சொல்றது மாதிரி நடந்துக்கிட்டா பாவம்க்கா அவரு. அக்கா வேண்டாம்க்கா, அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்க்கா. அக்கா என்ன விட்டுருக்கா. ஹே, அவரை பத்தி மட்டும் கவலைப்படுறியே, கொஞ்சமாவது அம்மாவை நினைச்சு பாத்தியாடி? இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, இப்பவே அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா கிட்ட பேசு. நீ சொல்லி அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். கூப்பிடவா? ஐயோ அக்கா, அம்மா இப்ப சொன்னா ஒத்துக்காதுக்கா. அதுவும் இல்லாம அவரு நம்ம கேஸ்டும் கிடையாதுக்கா, அவரு வேற கேஸ்டுக்கா. அதுக்கு தான்க்கா சொல்றேன், நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கிறேன்க்கா. நீ இப்ப கொஞ்சம் பேசாம இருக்கா. என்னடி சொன்ன? வேற கேஸ்டா? ஹே, நல்லா தெரிஞ்சு போச்சுடி. நீ அம்மாவை உயிரோட வச்சு புதைக்கலாம் தானே ட்ரை பண்ற? அக்கா இல்லக்கா. அக்கா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஹே, நீ என்னடி எதுக்கு புரிய வைக்கிறது? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீனா ஒழுங்கு மரியாதையா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்கெல்லாம் யாருமே வேணாம், எங்க எல்லாரையும் நாங்க எப்படியோ போனா பரவாயில்ல, அம்மா செத்து போனாலும் பரவாயில்ல நினைச்சீனா அந்த டாக்டரா எவனையோ சொல்றியே அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? நீ பண்ண வேலைக்கு உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணுமா? இங்க பாரு கண்மணி, அந்த பையன்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான். ஒழுங்கா மனச மாத்திக்கிட்டு ஆதிய கல்யாணம் பண்ற வேலைய பாரு. அக்கா போதும், நிறுத்து. ஹே, என்னடி என்னையவே எதிர்த்து பேசுற? அக்கா நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து என்கிட்ட சொல்றியே. ஆனா ஆதி மாமாவும் என்னக்கா சொன்னாரு? அவரு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன்க்கா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி என்ன மட்டும் இவ்வளவு வற்புறுத்துற? ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல, என்ன கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கும் விருப்பம் இல்ல.
பாத்து பாரு. அவர் ஆதியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருவாரு. நீ ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை அம்மா கிட்ட வந்து சொல்லு. நான் ஆதியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுடி. அக்கா முடியாதுக்கா, என்னால சொல்ல முடியாதுக்கா. அக்கா கண்மணி, என்ன ஓவரா நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அக்கா டென்ஷன் ஆகாதக்கா, நீ குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்க. நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். நான் மாமா கிட்ட இத பத்தி பேசிக்கிறேன். என்னது மாமா கிட்டயா? இங்க பாரு, நீ அவர்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அக்கா இங்க பாரு, நீ நீ இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே வாயவே திறக்க கூடாது. அக்கா இல்லக்கா, நான் மாமா கிட்ட பேசினா அவர் அம்மாவை புரிய வச்சு பாருக்கா. அதான் சொல்றேன்ல, யாருக்கிட்டையும் இத பத்தி வாய திறக்க கூடாது. இது செத்து போன நம்ம அப்பா மேல சத்தியம். அக்கா 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 ஏன் இப்படி பண்ற? அக்கா அப்பானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். செத்து போன அப்பா மேல சத்தியம் வாங்குறியேக்கா, இதெல்லாம் நல்லா இல்லக்கா. நான் மாமா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி புரிய வச்சுக்கிறேன்க்கா. தயவு செஞ்சு நீ சும்மா இருக்கா. இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? கண்மணி, ஒருவேளை ஆதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா நீ ஒத்துக்குவியா? ஐயோ அக்கா, ஏக்கா இப்படி பண்ற? இவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மை வெளியே வரும்னு நான் நினைக்கலையே. அவரு சொன்னது எல்லாமே படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து பொண்ணு கேக்குறேன்னு தானே சொன்னாரு. அந்த நம்பிக்கையில தானே இருந்தேன். இப்படி பண்றியேக்கா. எனக்கு ஆதி மாமாவை கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. இப்பவே ஆதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாக்குறேன். இங்க பாருடி, என்ன இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்குள்ள உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். நான் சொன்னா சொன்னதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோ. அக்கா அக்கா வேண்டாக்கா, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அக்கா. வேதா, என்னங்க என்னாச்சு? கண்மணி கிட்ட பேசிட்டியா? என்னங்க, கண்மணி கிட்ட பேசிட்டேங்க. அவ சும்மா பயந்துதான் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியா? ஆனா முகத்தை பார்த்தா ரொம்ப அழுத மாதிரி இருக்கு. என்ன வேதா, எதுவோ திட்டினியா? ஐயோ, நான் எதுக்குங்க திட்ட போறேன்? நானா திட்டலைங்க. அவதான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா, வேற ஒன்றும் இல்லைங்க. என்னங்க, கண்மணிக்கு கல்யாணத்துல எல்லாம் சம்மதம் தாங்க. அக்கா அக்கா கண்மணி, நீ சொன்னதுதாம்மா நானும் சொன்னேன். அமைதியா இரு, இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படியா? கண்மணி, உனக்கு ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமாமா? கண்மணி நீரு, நான் சொல்லிக்கிறேன். ஏங்க அதான் சொல்லிட்டேன்ல, கண்மணிக்கு ஆதிய கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு சம்மதம் தாங்க. இல்லடி, இருந்தாலும் அவ சொல்லட்டும். அவளே பயந்து போய் இருக்கான்னு சொல்ற, அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஆதிய பார்த்தா பயமா இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, கிராமத்திலே ரொம்ப சின்ன ஊர்லயே வளர்ந்துட்டால. நம்ம ஆதி வர நல்ல வாட்ட சாட்டமா ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருப்பான்ல, அதான் கொஞ்சம் பயந்துட்டா. வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் அவளால தெளிவா சொல்ல முடியல. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓ அப்படியா? அதுக்குதான் இப்படி இருக்காளா? ஆமாங்க, அதான் வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிம்மா, ஆதியும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னான். அவன்கிட்டயும் பேசி பார்க்கலாம். சரிங்க, பேசலாம். ஆதியும் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். பார்த்து நம்ம பேசினோம்னா அவனும் அந்த கல்யாணத்துல ஒத்துக்குவான். அக்கா டேய் ஆதி, நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். ஆதி தம்பி வந்துட்டீங்களா? நாங்களே உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். என்ன என்ன விஷயமா பேசணும்? அதுதான்ப்பா, காலையில ஒரு விஷயம் சொன்னோம்ல கல்யாணத்தை பத்தி, அததான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம். நானும் அதுதான் சொல்லணும்னு வந்தேன். சொல்லுங்க ஆதி, அத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆதி மாமா, காலையில சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க மாமா. அதே மாதிரி சொல்லுங்க. இங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. சத்தியமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நான் ஒருத்தரை விரும்புறேன். அவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. நான் இப்ப உடனே ஊருக்கு போகணும். அவரை பார்க்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க மாமா. பாருங்க, நீங்க எதுக்காக என்ன இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் காலையில இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஆமாப்பா. ஆனா
ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம். ஐயோ ஆதி மாமா. டேய் ஆதி, அட்ரா சக்க அப்படி போட்டு அருவாள. வேதா, நீ நினைச்ச மாதிரி ஆதி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எப்படி? ஆனா கண்மணிலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆதி தான் பயந்துகிட்டே இருந்த, ஆதி ஒத்துக்கிட்டா நம்பவே முடியலையே. இனிமே என்ன, கண்மணிய பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு ஆதிய கண்மணி கழுத்துல தாலிய கட்ட வைக்க வேண்டியதா? இதெல்லாம் பண்ண முடியுமா கண்மணி? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஆனா அந்த கண்மணியும் சரியான ஆளுதான். என்ன ரைஸ் மில் காரனுக்கு கட்டி கொடுத்துட்டு இந்த கண்மணி மட்டும் டாக்டருக்கா? நான் சும்மா விடுவேனா? ஆஹா, இந்த வேதா இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆதி மாமா. ஆதி சூப்பர்ப்பா, ரொம்ப ரொம்ப நல்லது. இதத்தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, கண்மணிக்கும் ஆதிய பிடிச்சிருக்கு, ஆதிக்கும் கண்மணிய பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் டும் 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 தான். ஆதி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் வைங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். என்ன எதுவும் கேட்காதீங்க. எப்ப கல்யாணம்னு சொல்லுங்க, அந்த அன்னைக்கு வந்து தாலிய கட்டுறேன். போதுமா? இவன் இப்படி பேசுறான். டேய் என்னடா, அதான் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேல. என்ன எதுவும் கேட்காதீங்க, எப்ப கல்யாணம் மட்டும் சொல்லுங்க, அது போதும். அது எதுவா இருந்தா என்னப்பா, நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும். சரிப்பா. டடாய், தோ வந்துட்டேல்ல. அடடடடடா, ஆதி திடீர்னு இப்படி சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் மக்களே? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னமோ நடந்திருக்கு. அப்படி இல்லனா வெளிய போறேன்னு கிளம்பின ஆதி திடீர்னு வீட்டுக்கு வந்து இப்படி சொல்றாருன்னா என்னமோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். பார்க்கலாம் என்னதான் நடந்திருக்குன்னு நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா கண்மணி ரொம்ப பாவம்ல. உண்மையான காதல்னா இப்படிதான் இருக்கணும். படிச்சு வேலைக்கு போ, அப்புறம் உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காப்ல. அந்த தம்பிய எப்படி ஏமாத்த கண்மணிக்கு மனசு வரும்? கண்மணியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறான். ஆனா இந்த வேதா தான் ரொம்ப பிளாக்மெயில் பண்றா. இந்த பிளாக்மெயில் எல்லாம் தாண்டி கண்மணி எப்படி தப்பிப்பா? ஆதி எதனால கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறான்? இதெல்லாமே ரொம்ப ட்விஸ்டடா இருக்குல்ல. ஓகே ஓகே, நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா அதை பத்தி பாப்போம். அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.